ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அரசு மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனையில நமக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்கங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் தான். பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதை தெளிவாகவே நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க. இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத போஸ்ட் டீட்டெயில் ப்ளஸ் அதுக்கான அவங்க சேலரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. இது கான்ட்ராக்ட் பேஸ் தான். கான்ட்ராக்டில் எத்தனை இயர்ஸ் எத்தனை மந்த்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான், பெர்மனண்ட் கிடையாது. பெர்மனண்ட் ஆகிறதுக்கு ஃப்யூச்சரில் சான்சஸ் இருக்கலாம். கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் தானுங்க. இப்போ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லைன்னா இதில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு நீங்கள் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரைவேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆடியோமெட்ரிசியன், ஓடி அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், எம்சிஹெச்ஓ. இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி எல்லாங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் எல்லாம் தாராளமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து திண்டுக்கல்.nic.in, ஏன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட ஜாப்ங்கிறதுனால அது இருக்குது. இதில் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்காரங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் சொல்லலைங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்களா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போனீங்கன்னா போதும். இன்டர்வியூ இருக்கிற மாதிரியும் சொல்லலைங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ட்ரையாக பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா பெரிய லக்கு தானுங்க. ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு ஜாப் போகிறக்கோ, இது ரிலேட்டடான ஜாப் போகிறக்கோ, இல்லை இங்கே கவர்மெண்ட்லேயே பெர்மனெண்ட் ஆகிறக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குல்லங்க. அதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கங்க. அது இந்த திண்டுக்கல்.nic.inல வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணுங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸை வந்து கொடுத்துருக்காங்கங்க. அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624002. இந்த மாதிரி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதனுடைய ஜெராக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எந்த போஸ்ட், அந்த நிறையா போஸ்ட்டில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பரு, இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே வர்றீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பேஷண்ட், வீடோ, இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில் வர்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வீட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ரெண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், அதாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்கங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, செல்ஃப் அட்டாச்சு டாக்குமெண்ட். அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் எல்லாத்துலேயுமே இருக்கணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்கு உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லை அப்படின்னா 10th 12th சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கனாலே போதுங்க. அது பர்த் சர்டிஃபிகேட்டோட எவிடன்ஸ் ஆயிரும். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. இது எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டினா 10th 12th நீங்கள் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கிறீங்கிறதுக்கான ப்ரூஃப், அதாவது 10th சர்டிஃபிகேட்டோ இல்லை 12th சர்டிஃபிகேட்டோ இருந்தால் போதுங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கொடுப்பீங்க, அதுபோக பர்த் சர்டிஃபிகேட்லேயும் நீங்கள் 10th 12th கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கறதுனால இது எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லைங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, ஓட்டர் ஐடி,
ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்து கொடுக்கணும்னு கிடையாதுங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லை 2 கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாமே எலிஜிபிள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாதுங்க. ரெசிடென்சி ப்ரூஃப்க்கு நம்ம ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாங்க. சரிங்களா? இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் டிஎம்எல்டிங் அந்த சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மெடிக்கல் ரிலேட்டடான அந்த டிஎம்எல்டி, இந்த ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபார்மிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை வந்து ப்ரியாரிட்டியாக அவங்க எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அவ்வளோதாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 22க்கு தான் லாஸ்ட் டேட்டு. அந்த லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் இதையே அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.